பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு சொர்க்கத்துக்கு ஜன்னத்துக்கு போகக்கூடிய வழிகளை, பல வழிகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். நமக்கு போகக்கூடிய அந்த வழிகளில் எல்லா வழிகளையும் அல்லாஹு தஆலா அவரவர்களுடைய நிலைமைக்கு ஏற்றுமாறு இலகுபடுத்தி இருக்கின்றான். அந்த வகையில் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் முடியுமான ஒரு வழியை அல்லாஹு தஆலா தினமும் நாம் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். அவைகள் இருக்கக்கூடியது ஒன்றுதான் என்று சொன்னால், நாம் ஃபர்தான தொழுகையை நாம் நாளாந்தம் 5 நேர தொழுகை நாம் தொழுது வருகின்றோம். இந்த 5 நேர தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில சுன்னத்தான தொழுகைகளை நாம் பேணுதலாக விடாமல் தொடர்ந்து நாம் தொழுது வந்தால் நமக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் பதிவாயிருக்கிறது. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், யார் ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக கூறுகிறார்கள், யார் ஒருவர் 12 ரக்காத்துகளை பேணுதலாக தொழுது வருகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும் என்பதாக. இந்த 12 ரக்காத்துகளும் என்ன என்பதை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய இன்னொரு அறிவிப்பிலும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய இன்னொரு அறிவிப்பிலும், திர்மிதியில் வரக்கூடிய அறிவிப்புகளில் இந்த ஆதாரப்பூர்வமான அறிவிப்புகளில் இந்த 12 ரக்காத்துகள் என்னவென்று தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 12 ரக்காத்துகள் என்னவென்று சொன்னால், துஹருடைய தொழுகைக்கு முன்னால் 4 ரக்காத்துகள். இந்த 4 ரக்காத்துகளை தொழக்கூடிய நேரத்தில் நாம் 2 ரக்காத்துகளாக தொழுது கொள்ள வேண்டும். அடுத்ததாக துஹருடைய ஃபர்தான தொழுகைக்கு பின்னால் 2 ரக்காத்துகள். அப்போது நமக்கு 6 ரக்காத்துகளாக ஆகிவிடுகின்றது. அடுத்ததாக மக்ரிபுடைய ஃபர்தான தொழுகைக்கு பின்னால் 2 ரக்காத்துகள். இப்போதெல்லாம் மொத்தம் 8 ரக்காத்துகள். அடுத்தது இஷாவுடைய ஃபர்தான தொழுகைக்கு பின்னால் 2 ரக்காத்துகள். இப்போதும் எல்லாம் 10 ரக்காத்துகளாக மாறிவிடுகிறது. அடுத்ததாக ஃபஜ்ருடைய சுபஹுடைய தொழுகைக்கு பின்னால், ஃபஜ்ருடைய சுபஹுடைய தொழுகைக்கு முன்னால் 2 ரக்காத்துகள். இப்போது எல்லாம் என்ன 12 ரக்காத்துகளாக மாறிவிடுகிறது. எனவே இந்த 12 ரக்காத்துகளையும் ஒருவர் பேணுதலாக தொழுது வந்தால் அவருக்கு நிச்சயமாக அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுப்பான். எனவே நாம் தொழுகக்கூடிய அந்த ஃபர்தான தொழுகைகளோடு நாம் இந்த தொழுகையில் நாம் தொழுது வர வேண்டும். இது ஆண்கள் பெண்கள் என்று வித்தியாசம் கிடையாது, எல்லோருக்கும் வாக்களிக்கப்பட்ட செய்தி. எனவே அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த ஃபர்தான தொழுகைகளுக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய இந்த தொழுகைகளை பேணுதலாக நாம் தொழுவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்ய வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.